தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்த பல காவல்துறை அதிகாரிகள், IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள் பல மாவட்டங்களில் மாற்றி வருகிறது. அதன்படி காஞ்சிபுரம், தஞ்சாவூர், தென்காசி, பெரம்பலூர் ஆகிய 4 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை பணியிட மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இந்நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தின் 27வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பிரபாகர் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நடைபெற இருக்கும் பொதுத் தேர்தல் எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறாத வண்ணம் இருப்பதற்காகவும் நேர்மையுடன் நடைபெறுவதற்காக 2 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை பார்த்த, அதாவது சென்னை மாநகரம் உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்த IPS அதிகாரிகள், IAS அதிகாரிகள் ஏற்கனவே மாற்றப்பட்ட சூழலில் தேர்தல் ஆணையத்தில் விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதற்கு பின்பு பல காவல்துறை IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். நேற்று 4 IPS அதிகாரிகள் திடீரென மாற்றம் செய்யப்பட்டனர். பெரம்பலூர் மாவட்டம், பின்னர் விருதுநகர் மாவட்டம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் உள்ள IPS அதிகாரிகள் மாற்றப்பட்டு இந்த தேர்தல் பணிக்காக வேறு புதிய IPS அதிகாரிகளை நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெறணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருந்தாலும், இந்த விதிமுறைகள் வருவதற்கு முன்பே ஏற்கனவே வேலை பார்த்த பல காவல்துறை அதிகாரிகள் அதே மாவட்டத்தில் பணிபுரிவதாலும், சென்னை மாநகரிலும் ஒரு சில அதிகாரிகள் அப்படியே அதே இடத்தில் இருப்பதாலும் புதிய மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சில காரணங்களால் அவங்க தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி தேர்தல் வட்டாரம் கூறப்படுகிறார்கள். அதே சமயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீண்ட நாட்களாக அதை ஆய்வாளர்லேருந்து, இன்ஸ்பெக்டர்லேருந்து, ஏசியிலேருந்து, டிசிஸ்லேருந்து நம்ம IPS ஆஃபீஸர்ஸ் வரைக்குமே மேக்சிமம் ஒரு 70% மேலே மாற்றப்பட்ட சூழலில் இப்போது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதுனால தேர்தல் ஆணையமே தற்போது பல IPS அதிகாரிகளை மாற்றம் செய்து வருகிறார்கள். எனவே மேலும் சில மாற்றங்கள் அடுத்த மாதம் 23ஆம் தேதி தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பல IPS அதிகாரிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது. செய்திகளுக்காக ஜி முருகன்.